ஓகே, டெசண்டன்ட்ன்றது அந்த நோடுக்கு கீழே இருக்க எல்லா நோட்ஸுமே கீழே வந்து அப் டு த லீஃப் நோட் வரைக்கும் இருக்க எல்லா நோடுமே நம்ம வந்து டெசண்டன்ட் சொல்லுவோம். சரிங்களா? Okay, those terminologies we have seen. Next one is the degree. Degree of a node is number of children of a node is known as the degree. Path is path என்னன்னு பாத்தீங்கன்னா there is a sequence of nodes from a node to another node. So அது வந்து நம்ம பாத்னு சொல்லுவோம். For example, so path J2P கான path எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா JMP, like that we can represent JMP, like that we can represent. So that is the path. Height of a node. Height of a node என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா the length of the longest path from that node to leaf. அந்த நோட்ல இருந்து லீஃபுக்கு போறதுக்கான லாங்கஸ்ட் பாத்தோட லென்த் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தட் நோடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? So for example, what is height of 2 here? 2 ஓட height என்னது? 2. Okay. So இது வந்து same leaf தான் இருக்கு. So I'm going to add one more leaf here. I'm going to add one more node, that is I'm going to add 14. So now tell which is the 3. What is the 3? Okay. So that means the length of the path from that node to longest leaf. So அந்த நோட்ல இருந்து லீவ்ஸ் நிறைய லீஃபுக்கு நமக்கு வந்து பாத் இருக்கு. பட் இந்த லாங்கஸ்ட் லீஃப் எது இருக்கோ அந்த பாத்ல இருந்து நம்ம வந்து ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு சொல்றோம். ஸோ ஹைட் ஆஃப் தட் நோடுன்னு சொல்றோம். ஸோ 2 ஓட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு 3. ஓகே. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா height of the tree is height of the tree is height of the root node is called the height of the tree. Root node oda height தான் நம்ம வந்து height of the tree ன்னு சொல்றோம். Next one is the depth of the tree. So depth of the tree ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா length of the path from root to that node. rootல இருந்து அந்த நோடுக்கு வரதுக்கான பாத்துக்கான length தான் நம்ம depth of the node ன்னு சொல்றோம். For example, k ஓட depth என்னன்னு பாத்தீங்கன்னா rootல இருந்து k கான பாத். ஓகேங்களா? So rootல இருந்து k கான பாத்தோட length வந்து பாத்தீங்கன்னா 2. So the depth of k is going to be 2. What is height of k? K ஓட height என்னது? K ஓட height என்னது? 2. Height, I am asking about height. The leaf node is the longest leaf node. So that is 0. Okay. For all leaf nodes, the height is 0. Okay. Leaf node oda height வந்து 0. Okay. So அதே மாதிரி root node oda depth வந்து 0. Okay. The root node oda depth வந்து 0 ன்னு சொல்லுவோம். சரிங்களா? So that is depthக்கும் heightக்கும் difference தெரிஞ்சுக்கோங்க. இப்போ f ன்ற சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜேன்ற நோடு எடுத்துட்டீங்கன்னா ஓகேங்களா? ஸோ ஜேன்ற நோடு எடுத்துட்டீங்கன்னா அதோட ஹைட் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கீழே பார்க்கும்போது நமக்கு வந்து லாங்கஸ்ட் லீஃப் எடுத்துக்கணும். ஸோ லாங்கஸ்ட் லீஃப்ல இருந்து நமக்கு வந்து ஹைட் பாத்தீங்கன்னா 2. தட் இஸ் த ஹைட் ஆஃப் 2. சாரி, ஹைட் ஆஃப் ஜே. ஸோ டெப்த் ஆஃப் ஜேன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரூட்ல இருந்து கீழே, ரூட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1. ஓகே. ஸோ இட் இஸ் த டெப்த் ஆஃப் this node. Depth of j. Okay. So ஹைட்டுக்கும் டெப்த்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ஹைட்னா என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம ஒரு நார்மலா ஒரு ட்ரீ எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரீயோட ஹைட்னா என்ன பண்ணுவோம்? மேல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சாரி, ஸோ தட் இஸ் கீழ இருந்து மேல எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹைட். ஓகேங்களா? ஸோ கீழ இருந்து மேல எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த இது டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் லாங்கஸ்ட் லீஃப்ல இருந்து அந்த நோடு எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா ஹைட். அதே டெப்த்னா என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து தட் இஸ் இங்க ரூட்ல இருந்து கீழே. ஓகேங்களா? ரூட் எவ்வளவு ஆழத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றதுதான் டெப்த். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டெப்த் ஆஃப் எ ட்ரீன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டெப்த் ஆஃப் த ஹையஸ்ட் டெப்த். ஓகேங்களா? ஹையஸ்ட் டெப்த் எதுவோ அதான் வந்து டெப்த் ஆஃப் த ட்ரீ. ஸோ இந்த ட்ரீயோட ஹையஸ்ட் டெப்த் என்னன்னு பாத்தீங்கன்னா PQ தான். ஓகேங்களா? ஸோ இதோட டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ த டெப்த் ஆஃப் திஸ் ட்ரீ இஸ் கோயிங் டு பி 3. ஓகே. So are you able to follow or not? Yes, sir. Okay. So okay.
So next, how we are going to represent a general tree. Just general or tree நம்ம எப்படி represent பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, that is a common mechanism. The most popular way to represent a general tree is leftmost child, right sibling representation. Leftmost child or left child, right sibling representation. இது வந்து பார்த்தீங்கன்னா general tree-யை நம்ம represent பண்றதுக்கான one way. Okay. So இதில் நம்ம எப்படி represent பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, the node consists of 3 field. ஒவ்வொரு நோடையும் நம்ம வந்து 3 field represent பண்ணணும். So one is the data field. So one on the data field இருக்கும். One remaining two are pointers. So remaining two on the we will store the address of some other node. அது எந்த நோடுன்னு பார்த்தீங்கன்னா, the first one contains the address of the left child. That is left child pointer. Left child ஓட pointer. ஓகேங்களா? So next one is another thing is the right sibling ஓட pointer. Okay. So next thing it will store is the pointer of the address of the right sibling. Okay. So understand that. So the, for example, in the tree நாம எப்படி represent பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, A can be represented. Okay. So A எப்படி நம்ம represent பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, in the data field, the data A will be stored. Then in this here, the left child, what is the left child of A? B. Okay. So it stores the address of B. Okay. B in the node or address இருக்கும். Okay. So next one is here. A ஓட இங்க என்ன நம்ம ஸ்டோர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, right sibling. What is the siblings of A? A ஓட sibling என்னது? B of J. No. எதுவுமே இல்லை. A க்கு sibling எதுவும் கிடையாது. So we will store it as null. Okay. Sibling அந்த definition ஞாபகம் வச்சுக்கோங்க. The parent of same child are known as sibling. Okay. So for example, K என்ற நோடோட சிப்ளிங்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா L, M, N. Okay. So அப்ப K ஓட ரைட் சிப்ளிங்ன்றது L. K ஓட ரைட் சிப்ளிங் வந்து L. Like that we got to store. Okay. So for example, இப்ப B என்ற நோட் நம்ம இங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, B என்ற நோட் ரெப்ரசென்ட் பண்றோம். Then இதோட லெஃப்ட் சைல்டு என்னது? What is the left child of B? B ஓட left child என்னது? C. Yeah, it will store the address of C. So C ஓட address அங்க இருக்கும். Then what is the right sibling of B? B ஓட சிப்ளிங்லாம் யாரு? D. Oh sorry, F, J. FJ. அதுல வந்து ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் எது இருக்கோ அதான் எடுத்துக்கணும். சரிங்களா? Sub M. So to store the address of F. Okay. F என்ற நோடுக்கான அந்த F என்ற நோடோட அட்ரஸ் அந்த ரைட் சிப்ளிங் பார்ட்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். Like that we can represent. How we can represent C? C எப்படி ரெப்ரசன்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். C ல data field வந்து C ன்னு இருக்கும். Okay. So what is the right child of, sorry, left child of C? Null. Null. Okay. So that pointer will store it as, so on the pointer நமக்கு வந்து null ன்னு இருக்கும். Right sibling. What is the right sibling of C? D. D. Like that we can represent the general trees. So general tree நம்ம வந்து இந்த மாதிரி represent பண்ணுவோம். சரிங்களா? The representation here we are seeing only, it is a popular representation. You got to remember that. So இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? We are not going to see the implementation. That means how we are going to insert, delete. So this is all we are not going to discuss about this, because in general tree there is no rule where we have to insert, delete like that. Okay. So how we can represent the general tree means like that we can represent. That is a leftmost child, right sibling representation. So in the representation ஏதாவது டவுட் இருக்கா? Shall we move further? Yes, sir. So next one is a binary tree. So binary tree na நமக்கு என்னன்னு தெரியும். That is a node can have at most two children. ஒரு நோடுக்கு வந்து maximum 2 children தான் இருக்கலாம். Either no children இருக்கலாம், 1 child இருக்கலாம், அல்லது 2 child இருக்கலாம். சரிங்களா? So அதோட டிகிரி தான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இருக்கும். ஸோ பைனரி ட்ரீயோட டிகிரி என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0, 1 or 2. ஸோ இது 3 தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. மோர் தென் 2 சில்ட்ரன் கண்டிப்பா இருக்கக்கூடாது. எய்தர் 0 சில்ட்ரன் இருக்கலாம், அது 1 சைல்டு நமக்கு வந்து இருக்கலாம். சரிங்களா? இது வந்து பைனரி ட்ரீன்னு சொல்றோம். இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணும்போது, தட் இஸ் லிங்க் லிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது, the data field contains the actual data, and then
this pointer, that is the right left pointer contains the address of the left child, right pointer contains the address of the right child, because only two children are there, we can represent by using that. So on a general reason, right leftmost child right sibling representation use பண்ணி இதனால represent பண்றோம்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து more than one child இருக்கும். அப்ப நம்ம வந்து we cannot define a node. ஒரு நோடு நம்ம வந்து எக்ஸாக்டா டிஃபைன் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் எத்தனை சைல்டு இருக்க போது எத்தனை நமக்கு பாயிண்டர் தேவைப்படும்ன்றதை நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. So that we are using the leftmost child right sibling representation. Okay. So binary tree நம்ம வந்து two ways ல represent பண்ணலாம். One is array representation, another one is linked list representation. So array representation எப்படி represent பண்றோம்னு பாத்தீங்கன்னா an array will be indexed from 1. Index 1 ல இருந்து நம்ம array elements store பண்றோம். That means if the node is in the ith index. So இப்ப நமக்கு ஒரு ith index ல for example இதை எப்படி store பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 8 9 10 11 12 13 okay, and so on. Okay, so like that we will represent a binary tree by using arrays. So we will start with the index 1. Normally array elements are stored from index 0. Here for representing the binary tree we are representing from we are starting with the index 1. Index 1 la start பண்றோம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா in order to maintain a tree structure, that is on the hierarchical structure represent பண்ணனும்னா we need to maintain the which is the root node, which is the child node, like that we got to maintain. So அந்த maintain பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா we are using that we are storing from index 1. Index 1 ல இருந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம். So அப்ப index 1 ல இருந்து நம்மளால ஸ்டோர் பண்ணும்போது if a node is in the ith index, ஒரு நோடு வந்து நம்ம ith indexல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் சைல்டு வந்து பாத்தீங்கன்னா 2i பொசிஷன்ல ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரீயை நம்ம வந்து அரே இம்ப்ளிமெண்டேஷன்ல ஸ்டோர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா a, that is index 1ல நமக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா bc df gh ij, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா f ஓட லெஃப்ட் சைல்டு வரும். ஸோ f ஓட லெஃப்ட் சைல்டு எதுவும் இல்லை, அதனால நம்ம வந்து டேஷ் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ரைட் சைடு எதுவும் இல்லை, டேஷ் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஜியோட லெஃப்ட் சைடு எதுவும் இல்லை, ஸோ டேஷ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கே, லைக் தட் இட் கோஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்சோட லெஃப்ட் சைல்டு வரும், ஹெச்சோட ரைட் சைல்டு வரும். தென் லைக் தட் இது நம்ம வந்து இந்த அரே நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ லைக் தட் வி கேன் ஸ்டோர் த binary tree using arrays. ஸோ இப்போ ith இண்டெக்ஸ்ல ஒரு நோடு இருக்குன்னா ஓகேங்களா, ஸோ ith இண்டெக்ஸ்ல நமக்கு வந்து ஒரு நோடு இருக்குன்னா ஸோ ith இண்டெக்ஸ்ல நமக்கு ஒரு நோடு இருக்கு அப்படின்னா 2i இண்டெக்ஸ்ல இண்டெக்ஸ் 2iல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட லெஃப்ட் சைல்டு இருக்கும். சரிங்களா? ஸோ 2iல நமக்கு வந்து லெஃப்ட் சைல்டு இருக்கும். ரைட் சைல்டு வந்து பாத்தீங்கன்னா 2i + 1 என்ற பொசிஷன்ல இருக்கும். we can check that. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ b எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, where is b stored? செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அதோட லெஃப்ட் சைல்டு வந்து பாத்தீங்கன்னா 4th இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ 4th இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட லெஃப்ட் சைல்டு டி இருக்கு. அதே மாதிரி அதோட ரைட் சைல்டு வந்து பாத்தீங்கன்னா 2i + 1. 2iன்றது வந்து பாத்தீங்கன்னா 2 × 2 that is 4. 4 + 1 is 5. ஸோ 5th இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ரைட் சைல்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு நோடு எடுத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோடு இஸ் இந்த ith இண்டெக்ஸ், அதோட பேரண்ட் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா floor of 5/2. வாட் will be floor of 5/2? ஃப்ளோருக்கான மீனிங் என்னது? It shows without a decimal point. Yeah, it shows without decimal point. இப்போ 7/2 கொடுத்தீங்கன்னா floor of 7/2 கொடுத்தீங்கன்னா what is the result? 3. Okay. So இந்த ஃப்ளோருக்கு வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, otherwise we can represent by using this. Okay, so for example if you node I j, ஓகேங்களா, j என்ற நோட் எடுத்துட்டீங்கன்னா அதோட சைல்டு அதோட பேரண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா j ஓட இண்டெக்ஸ் என்னது 9. ஸோ j வந்து 9th இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ 9/2னா என்னது, 9/2 is going to be 4. ஸோ 9/2 is going to be 4. ஸோ 4th இண்டெக்ஸ்ல அதோட பேரண்ட் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா 4th இண்டெக்ஸ்ல d இருக்கு. ஸோ d is the parent of j. ஓகே,
So like that we can identify the parent child and then right child left child on the differentiation நம்ம வந்து array representation நம்மளால find out பண்ண முடியும். There is a disadvantage in array implementation. என்ன disadvantage ன்னு பாத்தீங்கன்னா there are empty spaces. So lot of empty spaces will be there. So இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய empty spaces will be there. That is a memory wastage going to be occurs. So அதுக்கப்புறம் next one வந்து பாத்தீங்கன்னா we have to define the array size initially. நம்ம வந்து array size வந்து initially define பண்ணோம். பட் ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், எத்தனை நோடு இன்சர்ட் பண்ண போறோம்ன்றது நமக்கு முன்னாடியே தெரியாது. So we cannot define the array size earlier. ஸோ அரே சைஸ் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அப்படியே நீங்க லார்ஜ் அரேவை டிஃபைன் பண்ணீங்கனாலும் the memory wastage is going to be occurred. ஸோ அதை ஓவர் கம் பண்ணோம்னா we can go for the linked list representation. ஸோ linked list representationல so as usual we are storing the array we are storing the tree with the set of nodes. Each node can have 3 fields. So ஒவ்வொரு நோட்லயும் நமக்கு வந்து 3 field இருக்கும். என்னென்னு பாத்தீங்கன்னா data field and then left child pointer and then right child pointer. So 3 fields will be there, data, left child and right child. Okay, so data field நமக்கு வந்து actual data will be there. Left child வந்து பாத்தீங்கன்னா address of the left child இருக்கும், right child வந்து address of the right child will be there. Okay, so this is the representation. So in the tree நம்ம represent பண்ணோம்னா it can be represented like this. So இப்போ இதுல நமக்கு என்ன இஷ்யூ இல்லைன்னு பாத்தீங்கன்னா there is எத்தனை நோடு நமக்கு வந்து ட்ரீல இருக்கோ அத்தனை நோடுக்கு மட்டும் நம்ம மெமரி அலோகேட் பண்ணா போதும். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு எஃபோட லெஃப்ட் சைடும் இல்லை, எஃபோட ரைட் சைடும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மெமரி அலோகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நம்ம வந்து எஃபோட லெஃப்ட் சைடு நம்ம வந்து கிரியேட் பண்றோமோ அப்ப நம்ம வந்து மெமரி அலோகேட் பண்ணி அந்த மெமரிக்கு நம்ம வந்து வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? So no need to that is a memory wastages நமக்கு வந்து கிடையாது in linked list implementation. Okay, so next one is binary tree types. So binary tree ல வந்து பாத்தீங்கன்னா maximum the 3 types compulsory தெரிஞ்சுக்கோங்க. So first one is full binary tree. So full binary tree என்ன மீனிங்னா either every node can have 0 child or 2 child. எந்த நோடு எடுத்துட்டீங்கனாலும் நமக்கு வந்து 2 child இருக்கும் அல்லது 0 child இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம வந்து full binary tree சொல்றோம், சரிங்களா? So the definition கரெக்டா பாத்துக்கோங்க. For every node there is a 2 child or 0 child. ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கணும், எல்லா லெவல்லையுமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் every node can have 0 child or 2 child. எந்த நோடு எடுத்துட்டீங்கனாலும் 0 child இருக்கணும் இல்லைன்னா 2 child இருக்கணும். சிங்கிள் சைல்டு இருக்க நோடு வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபுல் பைனரின்னு சொல்றோம், சரியா? ஃபுல் பைனரி என்னன்னு புரியுதுங்களா? Yes, sir. So it is another example of full binary tree. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், சரி? எந்த நோடு எடுத்துட்டீங்கனாலும் 2 சைல்டு இருக்கு. பாரு, இந்த நோடுக்கு 2 சைல்டு இருக்கு, இதுக்கு வந்து 0 இருக்கு, இதுக்கு வந்து 2 இருக்கு, இதுக்கு 2 இருக்கு, ஸோ மற்றதுக்கெல்லாம் 0 இருக்கு. ஸோ இது 2 சைல்டு ஆர் சிங்கிள் சைல்டு இருந்ததுன்னா, சாரி 0 சைல்டு இருந்ததுன்னா அது வந்து ஃபுல் பைனரி ட்ரீன்னு சொல்றோம், சரி? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா every level is completely filled except the last level. லாஸ்ட் லெவல் தவிர ரிமைனிங் இருக்க எல்லா லெவலும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கணும். லாஸ்ட் லெவலும் நமக்கு எப்படி ஃபில் ஆயிருக்கணும்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் நமக்கு வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கணும், சரிங்களா? லெஃப்ட்ல இருந்து ரைட் வந்து கேப் இல்லாம நமக்கு வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரீ எடுத்துட்டீங்கன்னா, செகண்டா இருக்கிற ட்ரீ எடுத்துட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு வந்து ஒரு சிங்கிள் நோட் இருக்கு, செகண்ட் லெவலும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. லாஸ்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நமக்கு வந்து ஃபில் ஆயிருக்கும், சரிங்களா? ஸோ தட் இஸ் இந்த சப்போஸ் இந்த 400 நோடு இல்லாம இருந்ததுன்னா இட் இஸ் நாட் ஏ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. பிகாஸ் 3 தட் இஸ் 1ஓட ரைட் சைடு வந்ததுக்கு அப்புறமா தான் 2ஓட லெஃப்ட் சைடு நமக்கு வந்து வரணும், சரியா? ஸோ அந்த மாதிரி கேப் இருந்தது, தட் இஸ் லாஸ்ட் லெவல்ல அந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் ஏ complete binary tree. So complete binary tree என்ன மீனிங்னா every level is completely filled except the last level. In the last level also the elements must be filled from left to right.
லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு நமக்கு வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பைனட்ரின்னு சொல்றோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுல் பர்ஃபெக்ட் பைனட்ரி. ஸோ பர்ஃபெக்ட் பைனட்ரின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல் லெவல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. எல்லா லெவலுமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா பர்ஃபெக்ட் பைனட்ரின்னு சொல்றோம். சரியா? மேக்ஸிமம் இந்த பர்ஃபெக்ட் பைனட்ரி அதிகமா நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் அதிகமா அந்த டெர்மினாலஜிஸ்ல நமக்கு வந்து இருக்காது. இந்த ரெண்டு டெஃபினிஷன் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் பைனட்ரியும் கம்ப்ளீட் பைனட்ரி. நமக்கு வந்து பைனரி ஹீப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பைனட்ரி கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எவ்ரி லெவல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் எக்ஸப்ட் த லாஸ்ட் லெவல். இந்த லாஸ்ட் லெவல் ஆல்சோ எலமெண்ட்ஸ் வில் பி ஃபில்டு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகே. Draw one tree whether it is complete or not. So whether it is complete binary or not. No, it's not No. a complete binary tree. The reason is? So the child left side fill agama right child fill ஆயிருக்கு sir. You are telling about this node, right? Yes sir. Okay, suppose I am putting here whether it is complete binary or not. No. Yeah, here at violets. Yes. இப்போ? No. No, because இது ரெண்டுமே ஃபில் ஆனதுக்கு அப்புறமா இந்த நோடோட லெஃப்ட் சைல்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ரைட் சைல்டு இருக்கும். சம் கேசஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இது கொடுக்காம இந்த ரைட் சைல்டு மட்டும் கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. கான்செப்ட் கரெக்டாக புரிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? சார் 1 minute தான் இருக்கு. ஸோ செஷன் எண்ட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் வந்து சேம் லிங்க்லேயே ஜாயின் பண்ணிக்கங்க. இது பண்றேன். சேம் லிங்க்லேயே ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே. இந்த 3 ட்ரீஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் கம்ப்ளீட் ட்ரீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் பைனட்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ பர்ஃபெக்ட் ட்ரீனா எல்லா லெவல்ஸும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கும். எல்லா லெவல்ஸ்லயும் நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்ட் பைனட்ரி. ஆல் பர்ஃபெக்ட் பைனட்ரிஸ் ஆர் கம்ப்ளீட் பைனட்ரி. எல்லா பர்ஃபெக்ட் பைனட்ரியுமே நமக்கு வந்து கம்ப்ளீட் பைனட்ரி அண்ட் ஆல்சோ ஃபுல் பைனட்ரின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா எல்லா நடுவும் வந்து இது 0 சில்ட்ரன் இருக்கும், 2 சில்ட்ரன் இருக்கும். சரிங்களா?